ஹலோ மக்களே, டேட்டா அனலிஸ்ட்னு ஐடி செக்டரில் ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அந்த போஸ்ட்டை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. டேட்டா அனலிஸ்ட்னா என்னங்கிறது ஒரு ஷார்ட்டாக ஒரு சொல்கிறேன். அதாவது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஃப்ரெண்டோட அப்பா டெக்ஸ்டைல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டெக்ஸ்டைல் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகிட்டு இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டே எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை சூஸ் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்ட் வந்து டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறதுனால அந்த பையனோட ஃப்ரெண்டு டேட்டா அனலிஸ்ட்னால அந்த பையன் அவங்க கடைக்கு அந்த பையனை கூப்பிட்டு வரான். ஸோ அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு கடையோட வீக் டேஸோட சேல்ஸ் என்னங்கிறத நோட் பண்ணுறாரு. அப்படி வீக் டே எண்டோட சேல் என்னங்கிறத நோட் பண்ணுறாரு. அப்புறம் ஆன்லைனில் அவங்களோட சேல்ஸ் என்னங்கிறத நோட் பண்ணுறாரு. அடுத்து கஸ்டமர்ஸ் எந்த டைமில் பீக் ஹவர்ஸில் கஸ்டமர்ஸ் வராங்க, என்ன ஏஜ் டைப்பில் கஸ்டமர்ஸ் வராங்க, எவ்வளோக்கு மினிமம் ஆவரேஜாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, மினிமம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நோட் பண்ணுறாரு. ஸோ இப்படி எல்லா விஷயமே டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவரு அந்த டேட்டா வச்சு ஒரு சார்ட்ஸாக மாற்றி, ஸோ அவர் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சார்ட்ஸாக மாற்றுறாரு. அந்த சார்ட்டில் இருந்து அவருக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, கடைக்காரர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு உங்கள் கடையில் எல்லாமே ஓல்டு ஃபேஷன்ஸு இருக்குது, பழைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக உங்கள் கடையில் கொண்டு வாங்க அப்படிங்கிறது சஜஷனாக சொல்கிறாரு. செகண்ட் சஜஷன் என்னென்னா, உங்கள் கடையில் 18 to 25 ஏஜில் உள்ள கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெண்டியான மாடல்ஸ் தான் இப்போ உள்ள தேவைப்படுது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஷன் உள்ள மாடல்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கலெக்ஷன் அவ்வளோ இல்லை, அவங்களுக்கு சேல்ஸ் அவ்வளோ இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 60+ ஏஜ் இருக்கிற பீப்புள்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன விரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் மேக்ஸிமம் விரும்புவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ட்ரெஸ், அதாவது சில்க் ட்ரெஸ்ஸு, சில்க் ஷர்ட்டு, சில்க் வேஷ்டி, அதே மாதிரி சில்க் சாரீஸ் தான் இருக்கிறதுனால ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் வருது. மொத்தத்திலே கஸ்டமர்ஸ் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சி வர்றாங்க, கடைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு க்யூரியாசிட்டி போகிறதுனால மினிமமாக ஒரு தேவைக்கு ஒரு 1-2 இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இதெல்லாம் மாற்றுங்க, கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சஜஷன் கொடுத்துட்றாரு. இதை ஃபாலோ பண்ணி அந்த கடை ஓனர் வந்து இதை கடையில் ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட் மந்த்தே கடை நல்லா க்ரோத் ஆகுது. அப்படி கண்டினியூஸாக கடை நல்ல க்ரோத் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் டேட்டா அனலிஸ்ட். சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா அனலிஸ்ட் இஸ் a person who sits in between data and businessன்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பிஸ்னஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நிறைய சேலஞ்சஸ் வரலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அவங்களால வந்து அந்த ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க தெரியும். அந்த ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும், அதனால் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதனால தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை ரெக்ரூட் பண்ணி அந்த டேட்டாஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அந்த இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த டேட்டா அனலிஸ்ட். அண்டு அவங்க கரெக்டான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் டேட்டா அனலிஸ்ட் போஸ்ட், ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.